அவனை இணங்க பண்ணினாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளைப் போளத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை, தூரப் பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீக்கு புத்தியின வாலிபன் ஏற்கனவே அறிமுகமானவனாக இருக்கலாம். அவன் இவளுடைய வீட்டு வழியாய் கடந்து போகிறான். இந்த ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்படுகிறாள். இது எதேச்சையாய் நடைபெறுகிற சந்திப்பு அல்ல. இவள் தந்திரம் உள்ளவள். இவளுடைய இருதயத்தில் சதி ஆலோசனை நிரம்பி இருக்கிறது. இவள் திட்டமிட்டு அந்த வாலிபனை சந்திக்கிறாள். இவளோ சந்துகள் தோறும் பதிவிருக்கிறவள். இவள் இரையை தேடி போகிறவள். ஒரு இரை தன்னை தேடி வரும்போது அவள் அந்த இரையை விட்டு வைக்க மாட்டாள். வேசி ஆவரணம் தரித்த தந்திரமுள்ள இந்த ஸ்திரீக்கு புத்தியின வாலிபனுடைய எல்லா செயல்களும் தெரிந்திருக்கிறது. அவனுடைய அங்க அசைவுகள் எல்லாவற்றையும் இவள் அறிந்து வைத்திருக்கிறாள். தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியின வாலிபனுக்கு எதிர்பட்டு அவனை பிடித்து முத்தம் செய்கிறாள். இது கண்ணியமான செய்கை அல்ல. கண்ணியமுள்ள எந்த ஸ்திரீயும் மற்ற வாலிபர்களை பிடித்து முத்தம் செய்ய மாட்டார்கள். தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீ அந்த வாலிபனை பிடித்து முத்தம் செய்வதோடு அவனோடு முகம் நாணாமல் பேசுகிறாள். தன்னோடு வேசித்தனம் பண்ண வருமாறு அவனை அழைக்கிறாள். தன்னுடைய வீட்டை பற்றியும் தன்னுடைய படுக்கையை பற்றியும் அவனுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறாள். அவனை மயக்குகிறாள். சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருக்கிறது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என்று அந்த ஸ்திரீ முகம் நாணாமல் அவனை பார்த்து பேசுகிறாள். அந்த வாலிபனிடம் தன்னுடைய மஞ்சத்தையும் படுக்கையையும் ஆசை வார்த்தைகளினால் வர்ணித்து சொல்லுகிறாள். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போளத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன் என்று தன்னுடைய படுக்கையை பற்றி பெருமையாய் பேசுகிறாள். தன்னுடைய மஞ்சத்தையும் படுக்கையையும் அவனோடு பங்கிட்டுக் கொள்வதற்கு ஆசை வார்த்தைகளை சொல்லுகிறாள். இந்த ஸ்திரீ புத்தியின வாலிபனிடத்தில் சொல்லும்போது சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது என்றும் சொல்லுகிறாள். கர்த்தர் தங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்காகவும் தாங்கள் அதிக சந்தோஷமாய் இருப்பதற்காகவும் இஸ்ரவேல் ஜனங்கள் சமாதான பலிகளை செலுத்துவது வழக்கம். இந்த ஸ்திரீ சமாதான பலிகளின் பொருத்தனைகளை இன்றைக்கு நிறைவேற்றியதாக சொல்லுகிறாள். இதனால் இவள் தரித்திரமுள்ள ஸ்திரீ அல்ல என்பதும் இவளிடத்தில் போதுமான ஐஸ்வர்யம் இருக்கிறது என்பதும் தெளிவாகிறது. ஆகையினால்தான் இவள் சமாதான பலிகளின் பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறாள். புத்தியின வாலிபனிடத்தில் தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீ சமாதான பலிகளை பற்றி சொல்கிறாள். தனக்கு அவனுடைய பணம் தேவையில்லை என்பதையும் அவன் மாத்திரம் தனக்கு போதும் என்பதையும் இந்த ஸ்திரீ இதன் மூலமாய் அவனுக்கு தெரியப்படுத்துகிறாள். தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீ இன்றுதான் தேவாலயத்திற்கு போயிருக்கிறாள். சமாதான பலிகளின் பொருத்தனைகளை இன்றைக்குத்தான் நிறைவேற்றி இருக்கிறாள். கர்த்தருடைய பிரகாரத்தில் அவரை துதித்து ஆராதனை செய்திருக்கிறாள். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாள். தன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருப்பதனால் தான் புதிய பாவத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறாள். தன்னுடைய பாவத்தை செய்வதற்கு தன்னுடைய தெய்வ பக்தியை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாள்.
தெய்வ பக்தியின் நிழலில் துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருடைய ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிக்க மாட்டார்கள். பரிசேயர்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவது வழக்கம். தங்களுடைய தந்திரமான யோசனை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் தீய திட்டங்களை தீட்டுவார்கள். ஆசை வார்த்தைகளையும் சாதுரிய வார்த்தைகளையும் பேசுவார்கள். சமாதான பலிகளில் ஆடுகள் பலியாக செலுத்தப்படும். மோசையின் பிரமாணத்தின்படி சமாதான பலியாக செலுத்தப்படும் ஆட்டின் ஒரு பங்கு செலுத்துகிறவருக்கு திரும்ப கொடுக்கப்படும். பலி செலுத்துகிறவர் தன்னுடைய குடும்பத்தாரோடும் சிநேகிதரோடும் அதை சமைத்து விருந்து பரிமாறுவது வழக்கம். சமாதான பலியாகிய ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது செலுத்தப்பட்ட அன்றைய தினமே புசிக்கப்பட வேண்டும். லேவியராகமம் 7:15. தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீயினிடத்தில் சமாதான பலியாக செலுத்திய ஆட்டின் இறைச்சி இருக்கிறது. இதை தன்னுடைய வீட்டில் சமைத்து விருந்து பரிமாறி சந்தோஷமாக புசிக்க வேண்டும் என்று இவள் ஆசைப்படுகிறாள். இதற்காக இந்த ஸ்திரீ புத்தியின வாலிபனிடம் சமாதான பலிகளை பற்றி சொல்லுகிறாள். தன்னுடைய பொருத்தனைகளை இன்றைக்குத்தான் நிறைவேற்றினேன் என்றும் சொல்லுகிறாள். அதை தன்னோடு சேர்ந்து புசிப்பதற்காக அவள் அந்த வாலிபனை தேடுகிறாள். அவனை சந்திக்க புறப்பட்டு வந்திருக்கிறாள். அவனுடைய முகத்தை ஆவலோடு தேடி இப்போது அவனை கண்டுபிடித்திருக்கிறாள். தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீ புத்தியின வாலிபனிடம் இச்சக வார்த்தைகளை பேசுகிறாள். மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த வாலிபன் மீது தனக்கு அதிக அக்கறையும் ஆசையும் இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறாள். தன்னுடைய வீட்டில் விருந்து சாப்பாடு இருப்பதாகவும் அதை புசிப்பதற்கு இவனை அழைக்க வந்திருப்பதாகவும் சொல்லுகிறாள். அவளுக்கு அநேக சிநேகிதர்கள் இருந்தாலும் இந்த வாலிபனை அவளுடைய நேச சிநேகிதன் போல காண்பித்துக் கொள்கிறாள். மேஜையில் விருந்து போஜனங்களை பரிமாறுவது வழக்கம். ஆனால் இவளோ விருந்தை பற்றி சொல்லிவிட்டு தன்னுடைய மஞ்சத்தின் சிறப்பை பற்றியும் சொல்லுகிறாள். விருந்து புசித்த பின்பு தன்னுடைய மஞ்சத்தில் தன்னோடு அவனும் சேர்ந்து இன்பமாய் படுத்திருக்க வேண்டும் என்று அவனை அழைக்கிறாள். இவள் தன்னுடைய மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்திருக்கிறாள். தன்னுடைய படுக்கை அறையில் அநேக வாசனை திரவியங்களை தெளித்து அதை நறுமணம் உள்ளதாக மாற்றி இருக்கிறாள். தன்னுடைய படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இலவங்க பட்டையாலும் வாசனை கட்டி இருக்கிறாள். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம் என்று அவனுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லி அழைக்கிறாள். அன்பு என்னும் வார்த்தை பரிசுத்தமானது. அது பரலோகத்திற்குரிய வார்த்தை. இந்த ஸ்திரீயோ பரலோகத்தின் வார்த்தையினால் தன்னுடைய மாம்சத்தின் இச்சையை விவரிக்கிறாள். இந்த ஸ்திரீ புத்தியின வாலிபனிடம் புருஷன் வீட்டிலே இல்லை என்று சொல்லுகிறாள். மூல எபிரேய பாஷையில் இந்த வாக்கியம் நல்லவன் வீட்டிலே இல்லை என்று பொருள்படுமாறு எழுதப்பட்டிருக்கிறது. இவள் தன் புருஷனை புருஷன் என்று அழைக்காமல் நல்லவன் அல்லது குடும்பத் தலைவன் அல்லது குடும்பத்தை பராமரிக்கிறவன் என்று சொல்லுகிறாள். இந்த நல்லவனிடத்தில் இவளுக்கு பிரியமில்லை. இந்த வாலிபனிடத்தில்தான் இவளுக்கு பிரியம் இருக்கிறது. இவளுடைய புருஷன் தூர பிரயாணம் போயிருக்கிறான். அவன் குறிக்கப்பட்ட நாளில்தான் வீட்டுக்கு திரும்பி வருவான். திடீரென்று வரமாட்டான். ஆகையினால் புத்தியின வாலிபன் தன்னுடைய வீட்டிற்கு பயமில்லாமல் வரலாம் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி அவனை அழைக்கிறாள். அவளுடைய புருஷன் தன் கையிலே பணப்பையை கொண்டு போயிருக்கிறான். அந்த பணத்தினால் தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டு வருவதற்கு அநேக நாட்கள் செல்லும். ஆகையினால் குறிக்கப்பட்ட நாளுக்கு முன்பாக அவனால் வீட்டிற்கு வர முடியாது. தந்திர மனமுள்ள இந்த ஸ்திரீக்கு தன்னுடைய புருஷனிடத்தில் மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. அவன் தன்னை கவனிக்காமல் எப்போதும் தூர தேசத்திற்கு பிரயாணம் போய்விடுகிறான் என்று தன் புருஷனை பற்றி வேறொரு வாலிபனிடம் முறையிடுகிறாள். இவள் தன்னை மோசமான ஸ்திரீ என்று சொல்லிக் கொள்வதற்கு பதிலாக தன்னுடைய புருஷன் தூர பிரயாணம் போவதினால் தான் இந்த வாலிபனை தேடி வந்திருப்பதாக காரணம் சொல்லுகிறாள். சமாதான பலிகளை செலுத்துவோருக்கு அதனுடைய மார்க்கண்டம் கொடுக்கப்படும். அதை அவர்கள் தங்கள் வீட்டிற்கு எடுத்து வந்து நண்பர்களோடு விருந்தாக புசிப்பார்கள். விக்கிரக ஆராதனையிலும் வேசித்தனத்திலும் பலி செலுத்துதல் தொடர்புடையதாக இருந்திருக்கிறது. பிரஜாதியாரின் தெய்வங்களுக்கு பலிகளை செலுத்தும் போது அதன் ஒரு பகுதி தேவதாசிகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும்.
தங்களுடைய கோவில்களுக்கு ஏராளமான பக்தர்களை கவர்ந்து வரவழைப்பதற்காக அக்காலத்தில் தேவதாசிகளை பயன்படுத்தினார்கள். வாலிபனின் பாதுகாப்பிற்கும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் வேசிகள் உறுதி கூறுகிறார்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அந்த வாலிபனை மாத்திரம் தேடி வந்ததாக வேசிகள் கூறுவார்கள். இவளோடு வேசித்தனம் பண்ணினால் அது பாவம் அல்ல என்றும் வேசிகள் கூறுவார்கள்.